ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி வந்து நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச சூப்பரான கோகனட் ரவா பர்பி தான். இது வந்து நம்ம வீட்டில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 வீக் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு 1.5 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் இருந்தால் கூட அதில் அளந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த நெய் சேர்த்து வறுத்து எடுக்கும் போது நம்ம அந்த பர்ஃபியை சாப்பிடும் போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்க மேலே வந்து கருப்பு தோல் இருக்குது, அதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அது ரவை வறுத்தோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துட்டு நல்லா உதிரியாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும் வறுத்து எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா சூப்பராக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த 2த்தையும் சேர்த்து நம்ம செய்யும் போது நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து தனியாக மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து இப்போ நம்ம ரவை 1.5 கப், தேங்காய் துருவல் 1.5 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 2 கப் சர்க்கரைக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இப்போ வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் போட்டிருக்க சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுனாவே போதும். கரைஞ்சி வந்துட்டு நல்லா கொதிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கொட்டி கலர ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்க தந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்காமலே நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சதை வந்து நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முக்கியமான ஸ்டேஜ் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் வந்து இதை கிளறிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா அல்வா மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதில் இருக்க அந்த சர்க்கரையை கரைஞ்சி வர தண்ணியாக இருக்குது. இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிளற திக்காகிட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா அல்வா மாதிரி திக்காக வரணும். கொஞ்சம் கூட கடாயில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கவே கூடாது. சைடில் வந்து நல்லா திக்காக நல்லா வந்து நொர மாதிரி பொங்கி வரும். திருப்பி விட்றோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம வந்து பதம் வந்து சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பர்பி வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவின பிளேட்டில் வந்து அப்படியே கொட்டிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கூட நெய் தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும் போது நல்லா வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதை பீஸ் போட்டு வச்சிடணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் டைம் விட்டுட்டு அந்த கோடு மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் 2 மணி நேரம் கழித்து பீஸ் போட்டு எடுக்கும்போது நல்லா பீஸ் ஒன்று சூப்பராக வரும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி கத்தியை வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே 4 பக்கமாக அந்த கத்தியை வச்சு ஒரு கீறிட்டு எடுத்தோம்னா அப்படியே வரும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து 3/4 ஆறிடுச்சு. இப்போவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.